ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஸ்ட்ரேஞ்ச் ஹார்வெஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு செட்டானிக் சீரியல் கில்லரான மிஸ்டர் ஷைனி 14 கொடூர கொலைகளை ஒரு ரிச்சுவலுக்காக செஞ்சிருப்பாரு. அந்த கோரமான ரிச்சுவல்ல மெர்க்குரி, ஜூபிட்டர், வீனஸ்னு 3 பிளானட்ஸும் சங்கமிக்கிற 13ஆம் தேதி இரவு அப்ப அவர் ரிச்சுவல் செய்யும் போது நடந்த கோரமான அதே நேரத்தில் அமானுஷமான விஷயம் என்ன அப்படின்றதும், ஷைனி ஒவ்வொரு கொலைகளையும் தடையுமே இல்லாம அரங்கேற்றம் செஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ்க்கு ஒரு லெட்டர் மூலமா என்ன சொல்றாரு. டிடெக்டிவ்ஸ் ஆன ஜோ, லெக்ஸி இவங்க 2 பேருமே இந்த சீரியல் கில்லரை ட்ரேஸ் பண்ணும்போது இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்றது தான் இந்த படமே. ஆக்சுவலா இது ஒரு படம் இல்ல, ஒரு ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி. பட் இதுல இருக்கிற போன் சில்லிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல காட்டப்பட்ட அந்த ரியல் போட்டோஸ் அண்ட் லைவ் ஃபுட்டேஜஸ் தான். இந்த டாக்குமெண்ட்ரியில இருக்கிற இந்த கான்செப்டை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றது தெரியாது. பட் இதை ரியலா ஒரு நபர் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்றத நினைச்சு பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு போன் சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் தரும். அதுலயும் சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா ஒரு நபருடைய ஃபேஸை பர்ன் பண்ணிருப்பாரு. அந்த பர்ன்ட் ஃபேஸோட அந்த ரியல் பர்சன் இன்டர்வியூ கொடுக்கும்போது அது பார்க்கறதுக்கே கொடூரமா இருக்கும். சோ இந்த படமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் வீக் ஹார்ட்டட் அப்படினே சொல்லுவேன். நீங்க ஒரு ஸ்ட்ராங் ஹார்ட்டட் பர்சனா இருந்தாலுமே முகம் சுழிக்க வைக்கிற மாதிரியான கோரமான ஃபுட்டேஜஸ் நிறையவே இந்த படத்துல இருக்கு. நிறைய படங்கள்ல வில்லனை மான்ஸ்டரா காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் ஒரு ரியல் லைஃப் மான்ஸ்டரா ஷைனி அப்படிங்கிறவன் இருந்திருக்கான் அப்படின்றதே இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவன் பிறந்த குழந்தைய கூட வந்து விட்டு வைக்காம அதை வச்சும் ஒரு ரிச்சுவல் பண்ற ஒரு கில்லரா இருந்திருப்பான். படம் முடியும் போது இன்னைய தேதிக்கு 150 சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஆக்டிவா இருக்காங்க, இன்னும் பிடிபடாம அப்படின்ற ஒரு ஷாக்கிங் டேட்டாவோட முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய மிட் போர்ஷன்ல இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா போலீஸால ஷைனியை பிடிக்க முடியாம ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷனே போயிட்டு இருக்கு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே டிராயிங்கா இருக்கு பார்க்கிறதுக்கு. பட் இருந்தாலுமே இது ஒரு ரியல் ஈவென்ட் அப்படின்றதுனால அதே சீக்வன்ஸ்ல தான் அவங்களால எடுக்க முடியும். சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா என்டர்டெய்னிங்கா இருக்கும். பட் மிடில் வர போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராயிங்கா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ப்ரீ கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் 15 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் தருது அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளானட் சங்கமிக்கும் போது இவர் பண்ற ரிச்சுவல் அப்ப நீங்க எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் இந்த படத்தையே வந்து எலிவேட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த ஃபேக்டர் தான் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலை விட்டு போகுது. நீங்க ஒரு கமர்ஷியல் ஹாரர் படத்தை எதிர்பார்த்து இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். படத்துடைய பேசிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆக்ட்ல ரொம்ப நல்லாவே இருக்கும். செகண்ட் ஹாஃப் டிராகிங்கா தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு அபவ் ஆவரேஜ் ஹாரர் படமா வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்லைனாலுமே கோர் எலிமெண்ட்ஸ் அதிகமாவே இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரேஞ்ச் ஹார்வெஸ்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.